பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும். பீகார் மக்களை 5 வருடத்திற்கு யார் ஆளப்போகிறார்கள், அவர்களுடைய தலையெழுத்து என்ன அப்படிங்கிறது தெளிவாய். பாஜக மிகப்பெரிய பிரமாண்ட கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் என்டிஏ கூட்டணியை ஆட்சி அமைக்க விடமாட்டோம், மக்கள் எங்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், இந்த எக்ஸிட் போல் எல்லாம் மக்களுடைய மனசை மூளைய செலவு செய்யறதுக்கு உருவாக்கப்பட்டது, இதை முற்றிலுமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக பேசியிருக்கிறாரு. இந்த நிலையில பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்ன, இல்லை என்றால் யார் இந்த வெற்றியை தீர்மானிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி நிறையவே நமக்கு இதுல எழுந்திருக்கு. அதை குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் மகா கட்பந்தன் கூட்டணி இந்தியா கூட்டணியை விட பாஜகவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு மிக மிக முக்கியம். என்னன்னா இதுல என்டிஏ கூட்டணி தோல்வி அடைந்தால் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக ஆட்சியே தகரக்கூடும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அரசியல் ஆர்வலர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து தான் நம்ம இந்த எலெக்ஷனையே பார்க்க வேண்டியது இருக்கு, அணுக வேண்டியது இருக்கு. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே, இன்னும் சொல்ல போனா முடிவதற்கு முன்னாலேயே எக்ஸிட் போல் வெளிவர ஆரம்பிச்சது. அதுல 10ல் 8 எக்ஸிட் போலும் என்டிஏக்கு சாதகமாக அவர்கள் 160 இடங்கள் வரை கைப்பற்றி ஆட்சியை பிடிப்பார்கள், நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய ஆதரவை, பாஜகவுக்கு ஆதரவை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய எக்ஸிட் போல் சொல்லுது. நமக்கு பல்வேறு கேள்விகள் இதுல எழும்புது. 2-3 எக்ஸிட் போல்கள் மகா கட்பந்தன் கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ நியூஸ் 24, பிபி லைவ் அப்படிங்கிற ஒரு ஊடகம், ஜார்னோ மிரர் அப்படிங்கிற ஒரு எக்ஸிட் போல் குரூப்பு, இவங்க எல்லாம் சொல்றது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான இதை சொல்றாங்க. இப்போ உண்மையிலே கள நிலவரம் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் இப்போ உருவாகி இருக்கு. இதில் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு கேள்விகள் நமக்கு எழும்பியிருக்கு. இப்போ 2020 பொறுத்தளவில் 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிச்சது. 8 தொகுதிகள் வித்தியாசம்னு நினைக்கிறேன். அதுலேயும் பல தொகுதிகளில் குறைந்த வாக்கு எண்ணிக்கையிலான வெற்றிகள், 12 வாக்கில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 412, 416 இப்படிப்பட்ட வாக்கு வித்தியாசங்களில் வெற்றிகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முறை ஏன் என்டிஏ கூட்டணிக்கு இவர்கள் சொல்வதை போல வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னா என்ன காரணத்தினால கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. நீண்ட 20 கால என்டிஏ கூட்டணியினுடைய இந்த ஆட்சி, நிதிஷ்குமாருடைய ஆட்சி, அவங்க கட்டின 12 பாலம் நொறுங்கி விழுந்திருக்கு. மிகப்பெரிய ஊழல், வளர்ச்சி பணிகள், வளர்ச்சி திட்டங்கள் இல்லை, கிராமங்கள் இன்னுமே அந்த பழமையிலேயே மூழ்கி கிடக்கு, கல்வி இல்லை, கழிவறைகள் இல்லை, இன்னுமே மண்ணால் வீடு கட்டி அந்த ஷீட்டெல்லாம் போட்டு தான் அந்த மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. வேலைகள் இல்லை அவங்களுக்கு. குழந்தைகள் வேலைக்கு போகிறாங்க, இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கக்கூடிய வேலைகளுக்கு போகிறாங்க. 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு. இந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரிய நிலையில் பீகார் மாநிலம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எப்படி 50 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய மாநிலங்கள் இருந்ததோ அதை விட மிகவும் பின்தங்கிய அளவில் மாநிலம் இருக்குது. முக்கியமான இடங்களிலே சாலைகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அங்கேருந்து பத்திரிகையாளர்கள் பேசினது எல்லாத்தையும் பார்த்தோம்னா. ஆனால் ஒரு விஷயம், பாட்னா மாதிரியான அந்த சிட்டிகளை, தலைநகரங்களை இவர்கள் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன வளர்ச்சின்னு சொன்னால், ஃப்ளைஓவர் அமைச்சிருக்கிறாங்க, மெட்ரோ கொண்டு வந்திருக்கிறாங்க, பாலங்கள், சாலைகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான இடங்களாக இந்த நகர்மயமாக்கப்பட்ட இடங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த தொகுதிகளில் தான் அவர்கள் இதற்கு முன்னாலேயும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் கிராமப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பராதிகள் அவங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே நம்ம பல விஷயங்களை பேசியிருக்கோம். அப்போ
நிலைமை இப்படி இருக்கு. இந்த எலெக்ஷன்ல வந்து வாக்கு சதவீதம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு. 67% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இதற்கு முன்னால பதிவானதை விட மிக மிக அதிகம். 2020 52% வாக்குகள் தான் பதிவாகி இருந்தது. அப்போ இந்த அளவுக்கு வாக்குகள் விழுந்திருக்குன்னு சொன்னா, மகா கட்பந்தன் கூட்டணி தலைவர்கள் சொல்வதைப் போல இது எங்களுக்கு சாதகமான வாக்குகள், என்டிஏ கூட்டணிக்கு அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில மக்கள் கிளர்ந்து வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இயல்பாகவே அது அப்படிதான் நடக்கும். ஏற்கனவே பீகார்லேயே நமக்கு அதற்கான உதாரணங்கள் இருக்கு. 1967 அந்த உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். 7% வாக்கு அதிகரித்த போது அந்த நேரம் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு. 1980 6.8% வாக்கு உயர்ந்த போது காங்கிரஸ் மறுபடியும் கைப்பற்றி இருக்கு. 1997 5.7% வாக்கு உயர்ந்த போது காங்கிரஸ் அகற்றப்பட்டது. இப்படி பல்வேறு உதாரணங்கள் நமக்கு இருக்கு. அது மாதிரி எக்ஸிட் போல்லையும் வந்து கடந்த முறை மகா கட்பந்தன் கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பீகார்லேயே, ஹரியானாவில் நமக்கு நடந்த விஷயம் தெரியும். சரி, அது ஓட்சோரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பார்த்தா கூட பல்வேறு தருணங்களில் எக்ஸிட் போல் முழுமையாக வந்து வெற்றி அடையவில்லை அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது பாராளுமன்ற எலெக்ஷனில் நமக்கு தெரியும் 400 சீட்டுகளை வந்து பாஜக வெல்லும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாமல் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் கூட்டு சேர்த்துட்டு தான் 3 சக்கர வண்டியாக அந்த ஆட்சி வந்து நடந்துட்டுருக்கு. இதில் எந்த சக்கரம் பஞ்சரானாலும் இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்து விழும். இப்போ அதுக்காக தான் இந்த ஆட்சியை பாதுகாக்கக்கூடிய வேலையை நிறைய இவர்கள் பின்னணியில் இருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த மக்கள் என்டிஏக்கு பாஜக கூட்டணிக்கு சாதகமாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னே வச்சுக்கோம். அப்படின்னா இந்த 10,000 ரூபாய் வீதம் 1 கோடி பெண்களுக்கு இவர்கள் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது. எங்களுக்கு காசே வரல அப்படின்னு சொல்லி கூட்டமாக மக்கள் கிளர்ந்து வந்து பேசின கதையெல்லாம் இருக்குது. அப்போ அதற்காக இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னால் எழுது. மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த வசதிகள் இல்லாதது, கல்வி இல்லாதது, வேலை வாய்ப்பு இல்லாதது, தங்களுடைய இளைஞர்கள் ஆண்கள் எல்லாம் வந்து வெளி மாநிலங்களுக்கு போய் புலம்பெயர்ந்து வேலை செய்வது, குடும்பங்களை அவங்க பிரிஞ்சிருக்கிறது, இங்கே வளர்ச்சி இல்லாதது, இதையெல்லாம் மறந்துட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 10,000 ரூபாய்க்காக இவர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்களா, ஆண்கள்லாம் வந்து ஓட்டு போட்டாங்களா, இளைஞர்கள்லாம் அதிக அளவில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இதில் மகா கட்பந்தன் கூட்டணி, தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்ச பல்வேறு விஷயங்கள், அம்சங்கள், அவருடைய பிரச்சார பயணங்கள், இதில் எல்லாம் திரளான மக்கள் வந்தாங்க. இவர்களுக்கு சாதகமாக தான் இந்த மக்கள் எல்லாம் கிளர்ந்து வந்து ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம முன்னால இருக்கு. என்னன்னா, இவர்கள் முன்வைத்தது இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபர் அரசாங்க வேலை, அது மாதிரி மாதம் பெண்களுக்கு 2,500 ரூபாய் வீதம் உதவித்தொகை, பென்ஷன் பணத்தை உயர்த்துறது, இங்கே நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்குறது, இப்படி பல்வேறு அம்சங்கள், பல்வேறு விஷயங்கள், இன்சூரன்ஸ் சார்ந்து நிறைய பேசினாங்க. அப்போ இதன் மீது நம்பிக்கை வைத்து இந்த மக்கள் இவர்களுக்கு வாக்களித்தாங்களா அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் நம்ம எல்லாம் மறந்து போன ஒரு நபர், இல்லைன்னா பெரிய அளவுக்கு இந்த களத்தில் பேசப்படாத ஒரு நபர் இருக்கிறார். சன் சுராஜ் அந்த பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் மிக மிக முக்கியம். பீகாரில் ஜாதிய வாக்குகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். மகா கட்பந்தன் கூட்டணியை பொறுத்தளவில் அவர்களுடைய துணை முதல்வராக அவர்கள் முன்மொழிந்தது சகானி. அவர் விஐபின்னு சொல்லி ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், அந்த சமூகத்தை சார்ந்தவர்.
இப்படி இந்த ஜாதிய வாக்குகளை தங்கள் பெறுறதுக்கு பல்வேறு முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக மகாகட்பந்தன் கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய யாதவ் வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள், இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பிஜேபி என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவில் முற்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகள், பிராமண மக்களுடைய வாக்குகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ பிரசாந்த் கிஷோரை பொறுத்த அளவில் அவர் ஒரு உயர் வகுப்பை சார்ந்த ஒரு நபர். இன்னொன்று, அவர் பீகார் மாநிலத்தினுடைய மாற்றங்கள், பீகாரில் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு அரசியல் மாற்றத்தை இங்கே நிகழ்த்தணும், உலகத்திலேயே ஒரு பிரமாதமான மாநிலமாக, ஒரு பொருளாதார உயர்வுமிக்க மாநிலமாக, சிறந்த மாநிலமாக இந்த மாநிலத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறத அவர் பேசிட்டு இருக்கிறார். சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களில் அவர் ஒருத்தர், இந்த அரசியல் கட்சி சார்ந்து. அப்போது படித்த இளைஞர்கள், இன்னும் கொஞ்சம் நகர்மயமான பகுதிகளில் இருக்கிறவங்க, ஜாதியில் முற்பட்டவங்களுடைய வாக்குகள் எல்லாம் இவருக்கு வரும் அப்படிங்கிறது உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் களத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெளிவாகும் போது தான் இது எப்படி இந்த வாக்குகள் மாறி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை நம்ம சொல்கிறது மாதிரி உயர் வகுப்பினருடைய வாக்குகள், பாஜகவுக்கும் என்டிஏக்கும் போகக்கூடிய அந்த வாக்குகள், ஓட்டுக்களை இவர் கவரக்கூடிய பட்சத்தில், அதை பிரித்து எடுக்கக்கூடிய பட்சத்தில் வெற்றி இன்னும் சுலபமாக மகாகட்பந்தன் கூட்டணிக்கு, தேஜஸ்வி யாதவுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் மிக மிக முக்கியமாக விவாதிக்கப்படாத இன்னொரு பகுதி நமக்கு இருக்கு. இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எஸ்ஐஆர் இங்க நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுல 47 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டாங்க. முதல்ல 67 லட்சம் நீக்கினாங்க, அப்புறமாக கொஞ்சம் சேர்த்தாங்க. கடைசியாக 47 லட்சம் வாக்காளர்கள். அது போக ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. ஒரு வீட்டிலே 500, 400 இப்படிப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 2 முறை 3 முறை அந்த பட்டியலில் இருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கும்போதே உங்களுக்கு டெல்லியில் வாக்களித்த பாஜக பிரமுகர்கள் பீகாரில் வாக்கு அளிச்சிருக்கிறாங்க. ஹரியானாவிலேருந்து உங்களுக்கு சிறப்பு ரயில்கள் விடப்பட்டு பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஆட்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, வாகனங்களில் ஏற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. சரியா? இது ஒரு பக்கம். அப்போ இந்த அளவுக்கு மகாகட்பந்தன் கூட்டணிக்கு, காங்கிரஸுக்கு, தேஜஸ்வி யாதவுக்கு போகக்கூடிய வாக்குகளை திட்டமிட்டு நீக்கி இருக்கிறாங்க. மக்கள் இந்த ஓட்டு நடக்கக்கூடிய நேரம் வாக்களிக்கிறதுக்கு அந்த உரிமை இல்லாமல் கூட்டம் கூட்டமாக நின்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது தவிர்த்து உங்களுக்கு இந்த இவிஎம் மிஷின்கள் வச்சிருக்கக்கூடிய இடங்களில் கரண்ட் கட் ஆகிறதும், சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் ஆகிறதும், அங்கிருந்து வாகனம் வெளியேறி போகிறதும், இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போது இந்த எலெக்ஷன் நேர்மையாகத்தான் நடந்ததா, இல்லைன்னா அமித்ஷா அவர்களும் ஞானேஷ்குமார் அவர்களும் தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதைப் போல எப்படி ஹரியானாவில், மகாராஷ்டிரத்தில், கர்நாடகத்தில் ஓட்சோரி நடத்தினாங்களோ அதே ஓட்சோரி பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்கு. வாக்குகளை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத குற்றம் சாட்டினார், வெளிப்படையாகவே பேசினார் பத்திரிகையாளர் மத்தியில். இன்னும் ஒரு அம்சம், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அமித்ஷா அவர்கள் பீகாரில் பாட்னாவில் இருக்கக்கூடிய மௌரியா ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். அது எப்படி, அவரை யார் யார் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோட்டலினுடைய எல்லா சிசிடிவியும் மூடி வச்சிருந்திருக்காங்க. தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியை சார்ந்த தலைவர் ஒருவர் அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறார். லிஃப்டில் இருக்கக்கூடிய கேமரா மூடப்பட்டிருக்கிறது, காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கேமரா எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அது மாதிரி வரவேற்பு அறையில் இருக்கிறது. யார் யார் வாராங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது. இதில் தான் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஓட்டு திருடுறதுக்காக இவர்கள் பல்வேறு விஷயங்களை இங்கே செஞ்சுருக்கிறாங்க. முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அமித்ஷா அவர்கள் நேரடியாக கூப்பிட்டு சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாரு. அது மாதிரி தேர்தல் ஆணையர்கள், இங்கே தேர்தலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள்,
இவர்களை எல்லாம் அழைச்சு அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. அது மாதிரி இங்கே தேர்தல் பணிகளில் வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே அதிகபட்சம் 70% மேற்பட்டவர்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை சார்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, இந்த காவல் படை பெட்டானியன் அந்த கம்பெனிகள் எல்லாமே முழுக்க முழுக்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலேருந்து இறங்கி இருக்கக்கூடியவங்க. தமிழ்நாட்டிலேருந்து போலீஸ் இல்லை, கேரளத்துலேருந்து போலீஸ் இல்லை, ஜார்க்கண்ட்லேருந்து போலீஸ் இல்லை, கர்நாடகத்துலேருந்து போலீஸ் இல்லை. அப்போ போலீஸ் எல்லாம் அவங்க போலீஸு, அதிகாரிகள் எல்லாம் அவங்க அதிகாரிகள். அது வேற என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற உத்தரவுகளை அமித்ஷா அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் நம்ம இந்த எக்ஸிட் போல பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த மக்கள் மகாகட்பந்தன் கூட்டணிக்கு, தேஜஸ்வி யாதவுக்கு, ராகுல் காந்தியுடைய இந்த அணிக்கு வாக்களித்திருப்பார்கள் அப்படிங்கிறத பலரும் உறுதியாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த பீகாரில் என்டிஏ வெற்றி பெறுமானால் அது கொள்ளையடிக்கப்பட்ட வாக்குகள் மூலமாகத்தான் அவர்களுடைய வெற்றி சாத்தியப்படும். வேற எந்த வாய்ப்பும் பீகாரில் என்டிஏக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தான் உறுதி. ஆனாலும் தேர்தல் முடிவுகள் எப்படி அமையப்போகிறது என்பதனை பொறுத்திருந்து நாம் பார்ப்போம். அதை பொறுத்து மறுபடியும் நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.